அத்தியாயம் 22. சில தினங்களுக்குப் பிறகு ஆத்ரேயா மீராவிடம் அவன் கொடுத்த கதை எழுதிய பேப்பர்களை அவனிடம் கொடுக்குமாறு கேட்டான். மீரா, இந்த கதையில ஒரு சின்ன குழப்பம். என்னோட டைரக்டர் கிட்ட இதுக்கு முன்னாடி நான் வேற ஒரு கதை சொல்லியிருந்தேன். அந்த கதை அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அதையே அடுத்த படத்துக்கு வச்சுக்க சொல்லிட்டார். இப்ப கொடுத்த கதையை அப்புறம் செய்யலாம் என்று சொல்லிட்டார். அதனால அந்த கதையை கொண்டு வந்து தரேன். அதுக்கு நீ ஸ்கிரிப்ட் எழுதி கொடு. என்ன ஆத்ரேயா, விளையாடுறியா? நீ கொடுத்த கதைக்கு நான் ஆல்மோஸ்ட் எல்லா சாப்டருக்கும் ஸ்கிரிப்ட் எழுதிட்டேன். இப்ப கதையை மாத்துறேன்னு சொல்ற? என்னோட டைம் எஃபர்ட்ஸ் எல்லாம் வேஸ்டா? ஐ எம் சாரி மீரா. டைரக்டர் திடீர்னு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு. நீ எழுதின ஸ்கிரிப்ட் பத்திரமா தான் இருக்கும். அதை நான் அடுத்த படத்துக்கு யூஸ் செஞ்சுக்குவேன். உன்னோட டைம் எஃபர்ட்ஸ் கண்டிப்பா நான் வேஸ்ட் ஆக்க மாட்டேன். அதனால நான் இப்ப கொடுக்குற கதைக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடு மீரா, ப்ளீஸ். அதற்கு மேல் மீராவால் எதுவும் பேச முடியவில்லை. அவனிடம், சரி கொடு, பண்றேன், நீ கேட்கிறியே, எப்படி இல்லைன்னு சொல்றது என்று கூறினாள். அவன் கொடுத்த ஃபைலை வாங்கி பிரித்து பார்த்தவள், என்ன ஆத்ரேயா, 4 சாப்டர் தான் இருக்கு, மீதி எங்க என்று கேட்டாள். டைரக்டர் கதையை மாத்த சொல்லிட்டாரா? அதனால அந்த கதையை என்னால உடனே முழுசா எழுத முடியல. இப்போதைக்கு இந்த 4 சாப்டருக்கு டயலாக் எழுதிட்டு வா. நான் எழுதி முடிச்ச உடனே மீதியை கொடுக்கிறேன். சரி என்று கூறி அதை வாங்கி கொண்டு வீட்டிற்கு சென்ற மீரா அதை பிரித்து படிக்க ஆரம்பித்தாள். முதல் அத்தியாயம் படிக்கும் பொழுது அந்த கதையை எங்கோ கேட்டது போல உணர்ந்தாள். பிறகு உடனடியாக 2வது, 3வது, 4வது அத்தியாயத்தையும் படித்து முடித்தாள். அவளுக்கு ஒன்று புரிந்தது. அதை கதை அல்ல என்பது. ஏனென்றால் அவளது வாழ்க்கையில் நடந்ததையே அதில் எழுதியிருந்தான் ஆத்ரேயா. அவனுக்கு தன்னை பற்றி, தன் வாழ்க்கையில் நடந்ததை பற்றி ஏதோ தெரிந்திருக்கிறது என்பது அவளுக்கு தெளிவானது. அதற்கு மேல் எதுவும் செய்ய தோன்றாமல் அப்படியே மூடி வைத்து விட்டாள். அடுத்த நாள் கிளம்பிச் சென்றாள். அவளை பார்த்ததும் ஆத்ரேயா கேட்டான், ஸ்கிரிப்ட் எழுதிட்டியா மீரா? எழுதியிருப்பேன். ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு சில டவுட்ஸ் இருக்கு. அதையெல்லாம் நீ கிளியர் பண்ணினதுக்கு அப்புறம் எழுதி கொடுக்குறேன். எந்த மாதிரியான டவுட்ஸ் மீரா? சொல்லு, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அது ஒன்றும் இல்லை. இந்த 4 சாப்டர்ல இருக்கிற கதை எனக்கு பத்தல. நீ முழு கதையும் எழுதிட்டு கொடு. அதன் பிறகு நான் எழுதிட்டு வந்து கொடுக்கிறேன். அதை நான் இன்னும் ரெடி பண்ணல மீரா. இப்போதைக்கு நான் கொடுத்திருக்கிறத மாத்திரம் எழுதிட்டு வா. அதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் சாப்டர் நான் எழுதி தரேன். அதற்கு மேல் அவளால் பொறுமை காக்க முடியவில்லை. ஸ்டாப் இட் ஆத்ரேயா. உனக்கு என்கிட்ட என்ன கேட்கணுமோ அதை நேரிடையாகவே கேட்கலாம். இந்த மாதிரி பூடகமா சொல்ல வேண்டாம். என்ன சொல்ற மீரா? கொஞ்சம் புரியுற மாதிரி தான் சொல்லேன். உனக்கு ஒன்னும் புரியல? ஒன்னும் புரியாம தான் இந்த மாதிரி கதைங்கிற பேர்ல எழுதிட்டு வந்து என்னை ஸ்கிரிப்ட் எழுதி தர சொல்லி என்னோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க தான் நடிச்சியா? அதை கேட்டதும் அவள் அருகில் வந்தவன், நடிச்சேனா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை மீரா என்று கூறவும் மீராவிற்கு கோபம் வந்தது. ஸ்டாப் யுவர் ஆக்டிங் ஆத்ரேயா. சொல்லு, நீ யாரையோ பார்த்திருக்க. அதனாலதான் இப்படி கதைன்னு எதையோ எழுதி என்கிட்ட கொடுத்துருக்க. உண்மையை சொல்லு, யார பார்த்த? யார் உன்கிட்ட என்ன சொன்னாங்க? எதையும் மறைக்காமல் அப்படியே சொல்லிடு. அதை கேட்டு அவன், நீ ரொம்ப இன்டெலிஜென்ட் மீரா என்று கூறினான். இந்த காம்ப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் அப்புறம். முதல்ல நான் கேட்டதுக்கு உண்மையை சொல்லு. யார பார்த்த? அதை முதல்ல சொல்லு. அதற்கு மேலும் அவளை சோதிக்க விரும்பாமல், சரி வா, வந்து உட்காரு. உட்கார்ந்து ரிலாக்ஸ்டா நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. நான் அதுக்கெல்லாம் ரெடியா இல்லை. எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. நீ முதல்ல யாரை பார்த்தேன்னு சொல்ல போறியா இல்லையா? உட்காருமா, நான் சொல்றேன் என்று கூறி அவள் கையை பிடித்து தன் அருகிலேயே அமரச் செய்தவன் கூற ஆரம்பித்தான். ஆமா மீரா, நான் விஷ்ணுவை தான் பார்த்தேன். அதை கேட்டு திடுக்கிட்டவள் பிறகு சுதாரித்துக் கொண்டு அவனை கேட்டாள், விஷ்ணுவா? எந்த விஷ்ணு? இப்போ நடிக்கிறது யார் மீரா? நீயா இல்ல நானா? ஒரு 10 நிமிடத்திற்கு அவளால் எதுவும் பேச இயலவில்லை. பிறகு அவனிடம், நான் கிளம்புறேன் ஆத்ரேயா. இனிமேல் இதை பற்றி எதுவும் பேச எனக்கு விருப்பம் இல்லை. நான் இனிமே இங்க வரவும் மாட்டேன். இதுதான் நான் வந்த கடைசி நாளாக இருக்கும். நான் போறேன். ரித்திகா கிட்ட தப்பா நினைச்சுக்க வேணாம்னு சொல்லு. கிளம்ப தயாராக இருந்தவளின் கைகளை அழுத்தமாக பற்றி அவளை அமரச் செய்தவன் கூறலானான், இங்க பாரு மீரா, உனக்கு நடந்தது எல்லாம் எனக்கு தெரியும். உன்னிடம் எந்த தவறும் இல்லை என்பது எல்லா தரப்பினருக்கும் தெரியும்.
அதை கேட்டவள் அவனை ஒரு கேள்விக்குறியோடு நோக்கினாள். நான் சொல்றத நீ கொஞ்சம் பொறுமையா கேட்கணும். நம்ம டே கேர்ல இருக்கிற சிபி யாருன்னு தெரியுமா? அங்கு வரும் குழந்தைகளில் சிபி மிகவும் புத்திசாலி பையன். மீரா சொல்வதையெல்லாம் உள்வாங்கிக் கொண்டு உடனடியாக அதை செய்வான் என்பதால் மீராவின் செல்ல மாணவன். அவன் யார் என்று தெரியுமா என்று ஆத்ரேயா கேட்டவுடன் அவளுக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை. குழப்பமான முகத்துடன் அவனை பார்த்தாள். சிபி விஷ்ணுவோட பையன். வாட்? ஆமா, சிபி விஷ்ணுவோட பையன். ஆனா விஷ்ணுவோட பையன் இல்ல. நீ என்ன சொல்ற ஆத்ரேயா? புரியுற மாதிரி பேசவே மாட்டியா? சிபி விஷ்ணுவோட பையன்னு சொல்ற, ஆனா இல்லன்னு சொல்ற. என்ன ஆச்சு உனக்கு? எஸ் மீரா, உனக்கு நடந்தது வரைதான் உனக்கு தெரியும். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியாது. நீ தெரிஞ்சுக்கவும் விரும்பல. நீ தான் அந்த ஊரை விட்டு வந்துட்டியே. நீ தெரிஞ்சுக்க விரும்பாதது நல்லதுதான். ஏன்னா ஒரு விஷயம் நம்ம மனசை புண்படுத்தினா அதை பற்றி தெரிஞ்சுக்காம இருக்கிறதே நல்லது. அந்த வகையில நீ செஞ்சது சரிதான். ஆனா அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நீ தெரிஞ்சுக்கணும். அதை நீ தெரிஞ்சுக்கிட்டா உன் மனசுல இருக்கிற அழுத்தம், வலி, வேதனை எல்லாம் ஒரு நொடியில் காணாம போயிடும். அதுக்கு நான் சொல்றத நீ கொஞ்சம் பொறுமையா கேட்கணும். முதல்ல உட்காரு. உட்கார்ந்து நான் சொல்றத கேளு. அவன் அப்படி சொன்னவுடன் அவளும் சரி சொல்லு என்றபடி அவன் அருகில் அமர்ந்து கொண்டாள். ஆத்ரேயா சொல்ல ஆரம்பித்தான். விஷ்ணுவை எனக்கு முன்பிருந்தே தெரியும். அவன் எவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டான் என்று உனக்கு தெரியுமா? அதித்தியால் அவனோட ஒரு வருஷ படிப்பே போச்சு. ஒரு வருஷமா அவன் எங்கேயும் போகாம வீட்லேயே முடங்கி கிடந்தான். அப்போதான் அதித்தியை பற்றி யோசிச்சு முழுசா புரிஞ்சுக்கிட்டான். அவ எவ்வளவு பெரிய சுயநலவாதின்னு புரிஞ்சுக்கிட்டான். அப்போதுதான் உன் மனசை எவ்வளவு தூரம் புண்படுத்தி இருக்கான்னு அவனுக்கு புரிஞ்சுது. உன்னிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று எத்தனையோ முறை நினைத்தாலும் உன் முகத்தை பார்க்கக்கூடிய துணிவு அவனிடம் இல்லை. உன்னை பார்த்து பேசக்கூட அவனுக்கு அருகதை இல்லைன்னு நினைச்சான். உன்னை புண்படுத்தி விட்டோமேன்னு வருத்தப்படாத நாளே இல்லை. அதித்தியை புரிஞ்சுகிட்ட பிறகு எவ்வளோ ஒருத்திக்காக என் வாழ்க்கையை நான் ஏன் தொலைக்க வேண்டும்னு அவனுக்கு தோன்றியது. அதற்கு பிறகு படிப்பே அவனுக்கு எல்லாமாவும் ஆகி போனது. அவன் ஆசைப்பட்டபடியே டிராம்பேல அவனுக்கு இடமும் கிடைச்சது. அங்க நல்லா படிச்சு இப்ப ஒரு பப்ளிக் செக்டார் யூனிட்ல சயின்டிஸ்டா இருக்கான். கடந்த ஒரு 2 வருஷமா சென்னையில தான் இருக்கான். சிபி அதித்தியோட பையன். எந்த ரக்ஷித்தை நம்பி விஷ்ணுவை நோகடிச்சாளோ அந்த ரக்ஷித் இவளை பிரேக்கப் பண்ணிட்டு விட்டுட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையும் பெற்ற பிறகு ஒரு விபத்துல கணவனும் செத்து போயிட்டான். இவளுக்கு மண்டையில பலத்த காயம் ஏற்பட்டு தீவிர சிகிச்சைக்கு பிறகு குணமாயிருக்கா. ஆனா மெமரி லாஸ் ஆயிடுச்சு. இப்போ அவளுக்கு எதுவுமே தெரியாது. இதை பத்தி தெரிஞ்ச விஷ்ணு தான் அதித்திக்கு ஏற்பட்டதை தாங்க முடியாமல் அவளை கல்யாணம் செய்துகிட்டு அவளையும் சிபியையும் பார்த்து கொள்கிறான். நீ இங்கே இருப்பதை ஒரு நாள் அவன் பார்த்துட்டான். அவன் பார்த்ததை நீ பார்க்கல. உன்னை கூப்பிட்டு உன்னோட பேசுறதுக்கு அவனுக்கு தைரியம் இல்ல. அதனால வேகமா வெளியில வந்துட்டான். உடனே எனக்கு ஃபோன் பண்ணி ஏதோ அர்ஜென்ட் விஷயம்னு என்ன வெளியில கூப்பிட்டான். ப்ரோ, ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும். இங்கே வச்சு பேச முடியாது. ஈவினிங் நான் சொல்ற இடத்துக்கு வரியா? ரொம்ப முக்கியமான விஷயம் ப்ரோ. எப்படியாவது ஃப்ரீ பண்ணிக்கிட்டு வந்துடுன்னு என்னை கூப்பிட்டான். ரொம்ப அர்ஜென்ட்டுன்னு சொன்னானேன்னு நானும் போனேன். உடனே அங்க இருந்தது மீரா தானேன்னு கேட்டான். நானும் ஆமா மீரா தான், அவளை உனக்கு தெரியுமான்னு கேட்டேன். என்ன கேட்ட? மீராவை தெரியுமான்னு கேட்டியான்னு கேட்டவன் அப்படியே மடை திறந்தார் போல 1 மணி நேரம் வாயை மூடாமல் ஒன்று விடாமல் அப்படியே என்கிட்ட கொட்டி விட்டான். அதற்கப்புறம் எப்படி அழுதான் தெரியுமா? மீரா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு ஆத்ரேயா. அவளைத்தான் நான் ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன். அவளை பார்த்து எப்படி இருக்க மீரான்னு கேட்க கூட எனக்கு கையால் ஆகாத தனமா இருக்கு என்று சொல்லி மிக மிக வருத்தப்பட்டான். அவனுக்கு உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அதுக்கான வாய்ப்பை உருவாக்கி தருவதற்கு என்னிடம் கேட்டுக்கொண்டான். நீ ஏதோ மன வருத்தத்துல இருக்கன்னு எனக்கு தெரியும். ஆனா அதற்கான காரணத்தை கேட்டு உன்னை மேலும் வருத்தப்பட வைக்க எனக்கு விருப்பம் இல்லை. எனக்கு என் மீரா எப்போதும் சந்தோஷமா தான் இருக்கணும். விஷ்ணு சொன்ன பிறகு அந்த வருத்தம் என்னன்னு புரிஞ்சுது. அதனாலதான் நடந்தது எல்லாத்தையும் கதையா எழுதி உன்கிட்ட கொடுத்தேன். உண்மையிலேயே இதுல சில மாற்றங்களை செய்து அடுத்த படத்திற்கான கதையா உங்க எல்லாரோட ஒப்புதலோடு நான் யூஸ் பண்ணிக்கலாமான்னு கூட எனக்கு தோணுச்சு. இதை பற்றி நம்ம அப்புறம் யோசிக்கலாம். இப்போ நான் கேட்கறது ஒன்னே ஒண்ணு. நீ விஷ்ணுவை மன்னிப்பதற்கு ரெடியா இருக்கியா?
இவை அனைத்தையும் கேட்ட பிறகு அவன் சொன்னது போலவே அவள் மனதில் இருந்த அந்த பாரம் நீங்கியது. அதித்தியின் நிலைமையை கேட்ட பிறகு அவளுக்கு தாங்க முடியவில்லை. என்னதான் அவள் அவர்களுடைய மனதை மிகவும் நோகடித்திருந்தாலும் இப்படி ஒரு நிலைமை அவளுக்கு என்பது மீராவிற்கு மிகுந்த வருத்தமாக இருந்தது. அவளால் அழுகையை கட்டுப்படுத்த இயலவில்லை. குலுங்கி குலுங்கி அழ ஆரம்பித்தாள். அவள் அப்படி அழுவாள் என்று ஆத்ரேயா எதிர்பார்க்கவில்லை. உடனே அவள் அருகில் சென்று அவள் தலையை வருடிவிட்டு முதுகை தட்டி கொடுத்தான். உடனே அவள் அவனை இறுக கட்டிக்கொண்டு அவன் மார்பில் முகம் புதைத்து அழலானாள். அவளும் அவனை அணைத்து அவள் முகவாயை நிமிர்த்தி கண்ணீரை துடைத்து உச்சி முகர்ந்தான். பிறகு மெல்ல அவள் காதுகளில், என் இதே ராணி, நீ இப்படி அழலாமா என்று கிசுகிசுத்தான். பிறகு, ஐ லவ் யூ மீரா, இதை நான் ரொம்ப நாளா உங்ககிட்ட சொல்லணும்னு இருந்தேன். நீ இப்படி அழ ஆரம்பிச்ச உடனே எனக்கு இதைதான் சொல்லணும் போல தோணுது. உனக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு எனக்கு தெரியல. எதுவா இருந்தாலும் யோசிச்சு சொல்லு என்று கூறினான். அழுகையை சிறிது நிறுத்திவிட்டு அவனை நோக்கி, உன்னை பிடிக்காமல் தான் உன்னை கட்டி பிடிச்சுக்கிட்டு உன் கைக்குள்ள இருக்கிறேனா மடையா? நீ எப்போ என் மீரான்னு சொன்னியோ அப்பவே நான் உன் மீரா ஆயிட்டேன், போதுமா என்று கேட்டாள். அதை கேட்டவன் மீண்டும் அவளை இழுத்து மார்போடு அணைத்து கொண்டான். அவன் நெஞ்சத்தில் தஞ்சம் புகுந்தவளுக்கோ மனம் பஞ்சு போல லேசாக இருந்தது. அதித்தி விஷ்ணுவை போய் பார்க்க வேண்டாமா ஆத்ரேயா? எனக்கு உடனே அவங்க 2 பேரையும் பார்க்கணும். கண்டிப்பாக போகலாம், கொஞ்சம் பொறு, உன்னை கூட்டிட்டு போறேன். அத்தியாயம் 23. ஆத்ரேயாவிடம் காதலை சொன்ன பிறகு வீட்டிற்கு வந்தவள் ஒரு இனம் புரியாத சந்தோஷத்தை உணர்ந்தாள். அம்மாவிடம் இதை உடனே தெரிவிக்க வேண்டும் போல இருந்தது. அதித்தி மற்றும் விஷ்ணுவை சந்தித்த பிறகு தெரிவித்துக் கொள்ளலாம் என்று முடிவு செய்தாள். ஆத்ரேயாவை பற்றி நினைத்து நினைத்து சந்தோஷம் அடைந்தாள். எத்தனையோ பேரை சந்தித்திருந்தாலும் யாரிடமும் இல்லாத ஒன்று அவனிடம் இருப்பதை அறிந்ததோடு மட்டுமல்லாமல் அவனை தனக்கு பிடித்தும் இருக்கிறது என்பதுதான் அவளுக்கு சந்தோஷத்திற்கு காரணம். கிட்டத்தட்ட தன்னை மாதிரியே அவனும் யோசிப்பது அவளுக்கு அவன் மேல் காதல் கொள்வதற்கான ஒரு முக்கிய காரணமாக நினைத்தாள். சூரிய கிரணங்கள் பட்டு பனித்துளி விலகியதைப் போல மனதை அழுத்திக் கொண்டிருந்த பாரம் அவனால் விலகியதால் மனம் லேசாகி தான் ஏனோ வான்வெளியில் பறப்பதைப் போல உணர்ந்தாள். பால்கனியில் உள்ள அனைத்து செடிகளிடத்தும் போய் தான் சந்தோஷமாக இருப்பதாக கூறினாள். உங்களுக்கு தெரியுமா, நான் ஆத்ரேயாவை லவ் பண்றேன், அவனையே கல்யாணம் பண்ணிக்க போறேன். இனிமே உங்களையெல்லாம் நாங்க 2 பேரும் சேர்த்து பார்த்துக்குவோம் என்றெல்லாம் பிதற்றினாள். எப்பொழுதும் மிதமான ஒலியில் கேட்கும் பாடல்களை மியூசிக் சிஸ்டத்தில் சத்தமாக வைத்து கேட்டுக்கொண்டே டான்ஸும் ஆடினாள். சிறிது நேரம் கழித்து இதை ஒரு கேக் கட் பண்ணி கொண்டாடியே ஆக வேண்டும் என்று முடிவு செய்து அவனுக்கு என்ன கேக் பிடிக்கும் என்று யோசித்தாள். அவளுடைய தனித்திறமை வாய்ந்த சாக்கோ ஸ்ட்ராபெரி கேக்கையே செய்யலாம் என்று முடிவெடுத்து அவனுக்கு போன் செய்து மாலை அவனை வீட்டிற்கு வருமாறு அழைத்தாள். அவனும் வந்து சேரவே இருவரும் தங்கள் காதலை தெரிவித்த நாளை கேக் கட் செய்து கொண்டாடி மகிழ்ந்தனர். அவனது அணைப்பில் கட்டுண்டிருந்தவள் முகத்தை நிமிர்த்தி அவனை கேட்டாள். நாம எப்போ அவங்களை பார்க்க போலாம் ஆத்ரேயா? நான் கூட்டிட்டு போறேன் மீரா. விஷ்ணுவுக்கு போன் செஞ்சேன், அவன் ஊரில் இல்லையாம். அவன் வரட்டும், வந்தவுடனே போகலாம். மோரோவர் அவன் வீடு எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. இங்கேதான் எங்கேயோ இருக்கு, ஆனா எக்ஸாக்ட் அட்ரஸ் எனக்கு தெரியாது. அதனால அவன் வந்த பிறகு போகலாம். இதை கேட்டவளுக்கு சிறிது ஏமாற்றமாக இருந்தது. என்ன ஆத்ரேயா, நீ சொன்னதெல்லாம் கேட்ட பிறகு எனக்கு உடனே அவங்களை பார்க்கணும் போல இருக்கு. விஷ்ணு இல்லைன்னா என்ன, நாம போய் அதித்தியை பார்த்துட்டு வரலாமே. விஷ்ணுவிற்கு ஃபோன் பண்ணி அட்ரஸ் கேட்டுக்கோ, நாம போய் பார்த்துட்டு வரலாம். விஷ்ணுவின் பேரண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்களையும் பார்க்கலாம். அம்மா, தாயே, கொஞ்சம் பொறும்மா. இவ்வளவு நாள் பொறுத்து கழுத்து வரைக்கும் பாரத்தை அமுக்கி வச்சிருந்தீங்க இல்லையா? இன்னும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. கண்டிப்பா உங்களை கூட்டிட்டு போறேன் மேடம். நீ விஷ்ணுவைத்தான் முதலில் பார்க்கணும், அதித்தியை இல்லை. அவளுக்கும் அதுதான் சரி என்று தோன்றியது. விஷ்ணுவை முதலில் பார்ப்பதுதான் சரி என்று நினைத்தாள். எப்பேற்பட்ட தியாகத்தை செஞ்சிருக்கான் விஷ்ணு, அவனை முதலில் பார்க்கணும். அதனால இந்த ஆனுவல் ஃபங்க்ஷனை மிகவும் சிறப்பாக நடத்தி கொடுக்குமாறு தங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் மீரா அவர்களே. அதை கேட்டு வாய்விட்டு சிரித்தவள், டபுள் ஓகே திரு ஆத்ரேயா அவர்களே,
அசத்தி விடலாம், தயாராக இருங்கள் என்று கூறினாள். ஆண்டு விழாவிற்கான ஒத்திகைகள் மற்றும் சில வேலைகள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக நடந்து கொண்டிருந்தன. அவளுக்கும் விடுமுறை என்பதால் காலையில் வருபவள் எல்லாவற்றையும் முடித்துவிட்டு திரும்பி செல்ல இரவு நேரம் ஆகிவிடும். இதற்கிடையில் ஆத்ரேயா ரித்திகாவிடம் தான் மீராவிடம் காதலை தெரிவித்ததை கூறினான். என்னோட காதலை மீராட்ட சொல்லிட்டேன் ரித்தி. ஓ, சூப்பர்டா. மீரா என்ன சொன்னா? அவளும் என் காதலை ஏத்துக்கிட்டா. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ரித்தி. விஷ்ணு ஆத்ரேயாவிடம் எல்லாவற்றையும் கூறியதை அவன் முன்பே ரித்திகாவிடம் தெரிவித்திருந்தான். அவளது மன வருத்தத்திற்கான காரணம் இதுதான் என்பது புரிந்தவுடன் மிகவும் வருத்தப்பட்டாள் ரித்திகா. அவளுக்கு மீராவின் மேல் இருந்த அன்பு இன்னும் கூடியது. இந்த மீராவை பாரேன், எவ்வளோ அமுங்குணின்னு. என்னிடம் இன்னும் சொல்லவே இல்லடா. இருக்கட்டும் இருக்கட்டும், மீரா ரொம்ப நல்ல பொண்ணுடா. நம்ம வீட்டுக்கு அவ மருமகளா வர்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். டே, ஒரு ஐடியா. பொள்ளாச்சியில் ஒரு அவுட்டோர் ஷூட்டிங் இருக்குன்னு சொல்லி அவளை அங்கே கூப்பிடு. மொத்த யூனிட்டும் அங்கதான் தங்க போறாங்க. அதனால நீயும் அவங்களோட தங்கிக்கலாம்னு சொல்லி அவளை கூட்டிட்டு பொள்ளாச்சிக்கு போ. அப்புறமா நான் என் பிளான் என்னன்னு சொல்றேன். உண்மையிலேயே பொள்ளாச்சியில ஷூட்டிங் இருக்கு ரித்தி. ஆனா என்னோட படம் இல்ல, என் ஃப்ரெண்டோட படம். அதுல ஒன்றும் பிரச்சனை இருக்காது. மீராவை கூப்பிடுறேன். உன்னோட பிளான் என்னன்னு சொல்லு. அது ஒன்றும் இல்லடா. அம்மா கிட்ட சொல்லிட்டு கோயம்புத்தூர்ல உனக்கும் மீராவுக்கும் ஒரு என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் பண்ணலாம்டா. நீங்க 2 பேரும் காதலை சொல்லிக்கிட்டீங்க. அதுக்கு அடுத்த கட்டம் கல்யாணம் தானே. அதை சீக்கிரம் பண்ணிக்கோங்க. இந்த என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் உங்களுடைய காதலுக்கான செலிப்ரேஷன் வச்சுக்கோயேன். ஃபென்டாஸ்டிக் ஐடியா ரித்தி. உனக்கு சூப்பர் பிரெயின். உனக்கு தான் இந்த மாதிரி ஐடியா எல்லாம் வரும். இரு இரு இரு, ஆனா இது மீராவுக்கு தெரியக்கூடாதுடா. அவளுக்கு ஒரு ஸ்வீட் சர்ப்ரைஸா இருக்கட்டும். ஆமாம் ரித்தி, இவ்வளவு நாள் மன கஷ்டத்தில் இருந்தவளுக்கு இது ஒரு இன்ப அதிர்ச்சியாக இருக்கட்டும். நீ அவளை பொள்ளாச்சிக்கு கூட்டிட்டு போயிடு. நான், மாமா, என் பையன் எல்லாரையும் கூட்டிட்டு அம்மாவோட மீரா வீட்டுக்கு கோயம்புத்தூர் போயிடுறோம். விஷ்ணு, அவன் பேரண்ட்ஸ், அதித்தி எல்லோரையும் கோயம்புத்தூரில் தங்க வச்சிடு. மீராவை சங்கடப்படுத்திய அந்த சம்பவம் அங்கதானே நடந்துச்சு. அதனால அங்கேயே அவங்களையெல்லாம் மீரா சந்திக்கட்டும். அது இன்னும் நல்லா இருக்கும். அவ எல்லாரையும் சந்திச்சு மனம் விட்டு பேசின பிறகு எனக்கு சொல்லு. நான் அதுக்குள்ள அங்க ஒரு மினி பார்ட்டி ஹால் அரேஞ்ச் பண்ணி அதுல என்கேஜ்மெண்ட்டுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செஞ்சு வைக்கிறேன். நேரா எல்லாரையும் அங்க கூட்டிட்டு வந்துடு. அப்பாடி, எப்படி ரித்தி உன்னால மட்டும் இவ்வளோ நல்லா யோசிக்க முடியுது? நீ சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் செஞ்சிடுறேன். மீரா அடுத்த நாள் அங்கு வந்ததும் அவளிடம் கூறினான். மீரா, எனக்கு பொள்ளாச்சியில அவுட்டோர் ஷூட்டிங் இருக்கு. எனக்கு உன்னையும் கூட்டிட்டு போகணும்னு ஆசையா இருக்கு. நீயும் வரியா? என்ன இது ஆத்ரேயா, இன்னும் 2 நாள்ல ஆனுவல் டே ஃபங்க்ஷன் வச்சுக்கிட்டு பொள்ளாச்சிக்கு வரியான்னு கேட்குற? ஐயோ, என் அவசர குடுக்க காதலியே. ஆனுவல் டே ஃபங்க்ஷன் முடிஞ்ச பிறகுதான் போகணும். ஓ அப்படியா? அப்படின்னா தாராளமா வரேன். எனக்கு இன்னும் 2 வீக்ஸ் ஹாலிடே தான். அதுக்குள்ள எங்க வேணாலும் போகலாம். பொள்ளாச்சியில எத்தனை நாள் ஷூட்டிங்? ஒரு 3 நாள் இருக்கும். ஒரு சாங் சீக்வன்ஸ். அதை முடிச்சுட்டு அப்படியே கோயம்புத்தூர் போய் உங்க அம்மாவையும் பார்த்துட்டு வரலாமா? வாவ், சூப்பர். எனக்கு கூட தோணல பார். பொள்ளாச்சி கோயம்புத்தூர் கிட்ட தான் இருக்கு. ஆனா இந்த ஐடியா எனக்கு வரல பாரு. ஆனுவல் டே ஃபங்க்ஷன் அவர்கள் எதிர்பார்த்த மாதிரியே மிகவும் அருமையாக நடந்தது. எப்பொழுதும் போலவே மீராவின் நாடகம் மிகுந்த வரவேற்பை பெற்றது. ஆத்ரேயா மற்றும் ரித்திகாவிற்கு ஏகப்பட்ட சந்தோஷம். மீராவை வழக்கம் போல புகழ்ந்து தள்ளினர். அப்பொழுதுதான் மீரா ரித்திகாவிடன் தன் காதலை பற்றி கூறினாள். இதை என்கிட்ட சொல்ல இவ்வளவு நாளாச்சா மீரா? எனக்கு முன்னாடியே தெரியும். என் தம்பி சொல்லிட்டான். நீ அவனுக்கு மனைவியா வருவதில் அவனை விட எனக்கு தான் மிகவும் சந்தோஷம். அதை கேட்டவள் ரித்திகாவை தன்னோடு சேர்த்து அணைத்து கொண்டாள். அடுத்த நாள் ஆத்ரேயா மற்றும் மீரா இருவரும் பொள்ளாச்சிக்கு கிளம்பி சென்றனர். அங்கே இருந்த 2 நாட்களும் அவர்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாததாக, சந்தோஷம் மட்டுமே நிரம்பியதாக இருந்தது. திட்டமிட்டிருந்தபடி அங்கிருந்து அவளை கோயம்புத்தூர் கூட்டிச் சென்றான். அத்தியாயம் 24. மீரா, கோயம்புத்தூர்ல ஒரு சின்ன வேலை இருக்கு. ஒரு சிலரை சந்திக்க வேண்டியதா இருக்கு. அவங்களை பார்த்துட்டு அங்கேருந்து உங்க வீட்டுக்கு போகலாம், சரியா? ஓகே ஆத்ரேயா. ஆனா நீ இதை பத்தி முன்னாடி சொல்லவே இல்லையே. யாரை பார்க்க போறோம்?
உனக்கு தெரியாது, அதனால தான் உன்கிட்ட சொல்லல. ரொம்ப நேரம் ஆகாது, ஒரு அரை மணி நேரம்தான். ஓகே, நோ ப்ராப்ளம். நேரே விஷ்ணு மற்றும் அவன் குடும்பத்தினர் தங்கியிருந்த ஹோட்டல் அறைக்கு அழைத்துச் சென்றான். கதவை தட்டியதும் திறந்த விஷ்ணுவை பார்த்ததும் மீரா அதிர்ந்து போய்விட்டாள். அவளுக்கு பேச வாய் வரவே இல்லை. கண்ணீரை அணைப்போட முயன்றவளுக்கு அது இயலவில்லை. நா தழுதழுக்க, விஷ்ணு எப்படிடா இருக்க என்று அவள் கேட்டவுடன் ஓடி வந்து அவளை கட்டிக்கொண்டு குலுங்கி அழுதான் விஷ்ணு. என்னை மன்னிச்சிடு மீரா, நான் உன்னை அப்படி பேசியிருக்க கூடாது. அதை நினைச்சு நினைச்சு இன்னைக்கு வரைக்கும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். உன்னோட அருமையான ஃப்ரெண்ட்ஷிப்பை தக்க வச்சுக்க தெரியாத ஒரு முட்டாளா இருந்துட்டேன். அகைன் ஐ எம் வெரி வெரி சாரி மீரா. அதெல்லாம் விடுடா, நான் எப்பவோ மறந்துட்டேன். ஆத்ரேயா சொன்னவுடன் எனக்கு அதெல்லாம் பெருசா தெரியல. நீதான் எத்தனை பெரிய தியாகத்தை சுலபமா செஞ்சிருக்க. ஐ எம் ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ விஷ்ணு. யூ ஆர் சிம்பிளி கிரேட். அதெல்லாம் ஒன்றும் இல்லை மீரா. அதித்தி ஒன்றும் யாரோ இல்லையே, அவளும் நம்ம ஃப்ரெண்டு தானே. அவளை எப்படி அப்படியே விட முடியும்? என்னை தவிர அவளுக்கு வேறு யார் இருக்காங்க? நீயே சொல்லு. கேட்ட மீராவிற்கு மேற்கொண்டு பேச வார்த்தை வரவில்லை. கண்களில் நீரோடு இரு கட்டை விரலையும் உயர்த்தி நீ பெரியவன் என்பது போல காட்டினாள். அப்பொழுதுதான் அங்கு இருந்த அவனது பெற்றோரையும் அதித்தி மற்றும் சிபியையும் பார்த்தாள். அவள் பார்த்த உடனேயே சிபி ஓடி வந்து ஹாய் மீரா மிஸ் என்று அவள் கால்களை கட்டி கொண்டான். குனிந்து அவனது நெற்றியில் முத்தமிட்டவள் அதித்தியை நோக்கி சென்றாள். ஹாய் மீரா, எப்படி இருக்கீங்க என்று அதித்தி கேட்டதும் எல்லோரும் ஒரு நிமிடம் அதிர்ந்து போனார்கள். உடனே மீரா கேட்டாள், என்னை உனக்கு தெரியுதா அதித்தி? தெரியுமே, நீங்க தான் மீரா. விஷ்ணு உங்களை பார்த்து மீரான்னு கூப்பிட்டார் இல்லையா, அதனால தெரியும். மேலும் அவர் அடிக்கடி என்னை மன்னிச்சிடு மீரான்னு சொல்றத பல தடவை கேட்டிருக்கேன். அதனாலதான் நீங்க தான் மீரான்னு தெரிஞ்சுது. அதை கேட்டதும் மீராவால் தாங்க முடியவில்லை. அவளை கட்டி அணைத்து கொண்டு அழுதாள். பிறகு விஷ்ணுவின் பெற்றோர்தான் அவளை சமாதானப்படுத்தினர். சில வருடங்களுக்கு முன்பு நடந்ததற்கு இப்படி ஒரு முடிவு இருக்கும் என்று யாருமே எதிர்பார்த்திருக்கவில்லை. இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ஆத்ரேயாவிற்கும் கண்கள் கலங்கின. பிறகு அழுது கொண்டிருந்த மீராவை தன் பக்கம் இழுத்து அணைத்து கொண்டான். அழுகையினூடே அவள் கேட்டாள், இவங்கதான் நீங்க சொன்ன எனக்கு தெரியாதவங்களா? ஒரு அரை மணி நேரம்தான் ஆகுமா என்று கேட்டாள். முதலிலேயே சொன்னா நீ அதை பத்தியே யோசிச்சு டென்ஷனா வருவ, அதனாலதான் சொல்லல. சரி, எல்லாரும் கிளம்பலாம், நேரம் ஆகிக்கிட்டே இருக்கு. எல்லோரும் கிளம்பி எங்கே போக போறோம் ஆத்ரேயா? எங்க வீட்டுக்கு தானே? ஆமாம், அங்கதான் போறோம். எல்லோருமாக கிளம்பி ரித்திகா ஏற்பாடு செய்திருந்த மினி பார்ட்டி ஹாலிற்கு சென்றனர். இங்கே எதுக்கு வந்திருக்கோம் ஆத்ரேயா? திரும்பி சஸ்பென்ஸ் வச்சிருக்கியா? இங்கே யாரை பார்க்க போறோம்? இல்ல யாருக்கு என்ன ஃபங்க்ஷன்? நீ இறங்கி உள்ள வாமா, அப்போ உனக்கு புரியும். காரை விட்டு இறங்கி உள்ளே போகும்போது அங்கு இருந்த நுழைவாயிலில் நிச்சயதார்த்தம் ஆத்ரேயா அண்ட் மீரா என்று எழுதியிருந்த போர்டை பார்த்ததும் ஆச்சரியம் மற்றும் சந்தோஷம் கலந்து அவனை பார்த்தாள். அவனும் அவளை பார்த்து பெருமிதமாக சிரித்தான். உள்ளே இருந்து வந்த ரித்திகா, வந்துட்டீங்களா? பரவாயில்லையே, ரொம்ப லேட் ஆகாம வந்துட்டீங்களே, உள்ள வாங்க. என்ன மீரா, வாய்க்குள்ள கொசு போயிட போகுது. ஒரே சஸ்பென்ஸ் ஆஃப்டர் சஸ்பென்ஸா இருக்கா? உள்ளே வா, இன்னும் நிறைய சஸ்பென்ஸ் இருக்கு. உள்ளே சென்றவள் அங்கே இருந்த அவள் அம்மாவை பார்த்ததும் ஓடிச் சென்று அம்மாவை கட்டி கொண்டாள். எனக்கு எல்லாம் தெரியும்டா. ரித்திகாவும் அவங்க அம்மாவும் எல்லாம் சொல்லிட்டாங்க. ஆத்ரேயா தம்பியும் எனக்கு போன்ல சொல்லிட்டாரு. இப்படி அழுமூஞ்சியா இல்லாம சட்டுன்னு போய் அலங்காரம் பண்ணிக்கிட்டு மனையில வந்து உட்காரு போ. பியூட்டிஷியன்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. உனக்கு இன்னைக்கு நிச்சயதார்த்தம். போய் முதல்ல அவங்க அம்மா மற்றும் பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. சொன்னபடியே செய்தாள். அலங்காரம் செய்து கொண்டு தேவதையைப் போல் வந்து நின்ற மீராவை பார்த்து சொக்கி போனான் ஆத்ரேயா. விஷ்ணுவிற்கு மனம் நிறைந்து இருந்தது. தன்னுடைய நெருங்கிய தோழியின் நிச்சயதார்த்தத்துக்கு வந்திருப்பது அவனுக்கு சந்தோஷமாக இருந்தது. அதித்தி விரைவில் குணமடைந்து விடுவாள் என்று ஏனோ அக்கணம் நினைத்தான். நிச்சயதார்த்தம் மிகவும் நன்றாக நடந்தது. அடுத்த மாதத்தில் நடக்கவிருக்கும் அவர்களது திருமணத்திற்கான ஒத்திகை போலவும் இருந்தது. சுபம்.
இத்துடன் நீயா பேசியது என்ற நாவல் நிறைவு பெற்றது. பொறுமையுடன் கேட்டு ரசித்த உங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி. அடுத்த நாவலில் மீண்டும் சந்திப்போம்.